கம்யூனிஸ்ட் அவங்களே நான் எங்களுக்கு இது வேணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அந்த வகையில் விசிகா வந்து பெருசா எதுவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியே தெரியலையே. நான் என்ன சொல்றேன், நான் திரும்ப வெளியே வந்து பிரஸ் மீட்ல வந்து திமுக பண்றது சரி கிடையாது, திமுக வந்து கம்மியான சீட் நிற்க சொல்றாங்க, சரி கிடையாது சொன்னா என்ன போயிட்டு போகுது. ஆனால் அவர் சொல்ல மாட்டார். ஒரு உண்மையான விடுதலை சிறுத்தை வந்து இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்த திமுக பண்ணக்கூடிய இந்த அதிகார துணி அயோக்கியத்தனம் இருக்கு இல்லையா, சீட்டை குறைச்சி கொடுக்குறது, இல்லை ஒரு சீட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது சொல்றது. நான் திருப்பி ஒன்று கேட்குறேன், திமுக என்ன பிச்சை போடுறேன் விசிகாக்கு? விசிகாலேருந்து ஒரு அன்காம்ப்ரமைஸாக சீட்டு வந்து இத்தனை கொடுத்தே ஆகணும், குறைச்சி கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம், எங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க அப்படின்றத வந்து அண்ணன் சங்கத்தமிழன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இப்போ கேட்கும் போது என்ன சொல்கிறாரு, டபுள் டிஜிட் உறுதி, கண்டிப்பாக திமுக கொடுத்துரும், அப்படி கொடுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்றது உறுதியாக இருக்காங்க. விசிகாவில் இருக்கக்கூடிய மற்ற கேடர்ஸ் வந்து இதை பற்றி பேசவே மாட்டாங்க. சிந்தனை செல்வனோ, ரவிக்குமார் அவர்களோ, ஷானவாஸ் அவர்களோ, ஒன்னியர்ஸ் அவர்களோ இதை டீப் கார்னர் இந்த நேரத்தில் பண்ணோம் இல்லையா, டபுள் டிஜிட் கொடுத்துதான் ஆகணுன்றதெல்லாம் பேச மாட்டாங்களே. சங்கத்தமிழ் ஒருத்தர் தானே பேசிகிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்டில் சிபிஎம் உடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா சண்முகம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து சீட்டை குறைச்சி கூட நில்லுங்க, இந்த பிஜேபி உள்ளே வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும்னா அதுக்கு தியாகம் நாங்கள் மட்டும் தான் பண்ணோமா, நீங்களாம் தியாகம் பண்ண தேவையில்லையான்றது தான் ஐயா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் சண்முகம் அவர்களும் சொல்லக்கூடியது. இன்னொரு புறம் வந்து விசிகா எங்களுக்கு நீங்கள் இரட்டை இலக்கத்தில் சீட்டு தாங்க, நியாயப்படி சொன்னால் காங்கிரஸ்க்கு என்ன சீட்டு தராங்களோ அதே அளவுக்கு விசிகாவுக்கு திமுக சீட்டு கொடுத்துருக்கணும். இல்லை பெருவாதி நான் சில கமெண்ட்ஸ், சில வீடியோஸ் கமெண்ட்ஸில் பார்த்தேன், திருமாவோட ரொம்ப பெரிய ஃபேனு, ஆனால் விசிகாவுக்கு நான் அந்த வட்டம் ஓட்ட போட மாட்டோம். இந்த திமுகவுடைய ஆட்சியில் தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள், அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், திமுக என்ன பண்ணிச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, நாங்கள் ஆணவ கொலையை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை ஏற்ற போகிறோம், அதுக்காக ஒரு குழு அமைக்கப்படுது, ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவே தேவையில்லாத ஒரு குழு, டைரக்டாக நீ அமைச்சிருக்கலாம். இப்போ நாளைக்கு நீ அறிவிக்க முடியுமா, ஆணவ கொலையை தடுச்சுட்டாங்க ஏற்ற போகிற? அறிவிக்க முடியாது, பேருக்கு தானே, பேருக்கு தான். அப்போ அது ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு மோசடி வேலை. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் அண்மையில் சொல்கிறாரு, ஆணவ கொலைக்கு வந்து சாதி சாயெல்லாம் பூசுறாங்க, அப்படிலாம் கிடையாது, அது வந்து பெற்றவங்க ஏதோ இப்போ அவங்க பசங்க மேலே பாசத்தில் வந்து ஏதோ பண்ணிடுறாங்க, அதை அப்படி விட்டுருணும் நீங்கன்னு சொல்லிட்டு கொங்கு ஈஸ்வரன் பேசுகிறாரு. அந்த கட்சிக்கு திமுக கூப்பிட்டு சீட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்கு. இப்போ அதே திமுக தான் என்ன பண்ணுது, ஆணவ கொலைக்கு தனிச்சட்டத்தை ஏற்றவும் இல்லை இது வரைக்கும். அப்போ வந்து அண்ணன் திரும்ப வந்து திமுக ஓட்டு போடுன்னு சொன்னால் தலித் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? பச்சையாக திமுக தலித் மக்களுக்கு துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறது. விசிகாவுக்கு சீட்டு தர மாட்டேன். அப்போ ஒரு விசிகாவை சார்ந்த ஒரு கட்சியினுடைய நண்பரோ இல்லை வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரோ என்ன நினைப்பார், இந்த திமுக நம்ம மக்களுக்கு எதிராக இருக்குது, இவன் நம்ம மக்களை வந்து கொலை செய்யக்கூடியவர்களை நியாயப்படுத்தி பேசக்கூடியவங்க கூட்டத்தில் வந்து வச்சுருக்கு. அப்போது விசிகா போன்ற கட்சிகளுக்கு சீட்டு தர மாட்டேது. இப்படியேப்பட்ட கட்சிக்கு திருமணம் சொன்னால் நம்ம ஓட்டு போடணுமான்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டானா? அப்போ அவரே சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க தானே. அப்படி நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ் அதுதான் அர்த்தம். காங்கிரஸ் மட்டும்தான் தொகுதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, வேறு யாருக்கும் ஒதுக்கீடு செய்யவே இல்லை. காங்கிரஸ்க்கு மட்டும் ஏன் ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா, காங்கிரஸ் வந்து டிவிக்கு கூட ஓடி போயிடும்ன்றதுக்காக பயத்தில். அதான் காங்கிரஸ் இப்போ தமிழ்நாட்டில் பேரம் பண்ணுற கட்சி எதுவுமே இல்லை போலது. நீ கொடுக்கலன்னா விஜய் கிட்ட போயிடுவேன், நீ கொடுக்கலாம் விஜய் கிட்ட போயிடுவேன், விஜய் அங்கே காத்துட்டு இருக்காரு, அதை திருமணம் பண்ண மாட்டாரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இருந்திருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் கலை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நேற்று எலெக்ஷன் டேட் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் வந்து எல்லாருமே அவங்கவுங்க இப்போ பிஜேபியும் சரி அதிமுக கூட்டணி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க, தாவேகா தனிச்சு, நாம் தமிழரும் தனிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனால் நம்ம டிஎம்கே மட்டும் இன்னும் கூட்டணியவே உறுதி செய்யாமே இருக்காங்க. அந்த வகையில் காங்கிரஸ்க்கு மட்டும்தான் தொகுதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, வேறு யாருக்கும் ஒதுக்கீடு செய்யவே இல்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ்க்கு மட்டும் ஏன் ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா, காங்கிரஸ் வந்து டிவிக்கு கூட ஓடி போயிடும்ன்றதுக்காக பயத்தில் செஞ்சோம். பயத்தலன்னு கிடையாது, பயம்னா நீங்கள் பயமாக எடுத்துக்கோங்க. எதுக்கு தேவையில்லாமல் வந்து டிவிக்கு ஒரு கட்சியை அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா திமுக நம்புது காங்கிரஸ், நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்றவங்களாம் ஏன் தரலை அப்படின்னா, இப்போ விசிகாவும் கம்யூனிஸ்டும் வந்து அவங்க தொகுதிகள் இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறாங்க. அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. இப்போது ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ், நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ், ஒரு காலத்தில் நாங்கள் இந்தியாவை ஆட்சி செய்தோம், ஒரு காலத்தில் நாங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தோம், ஒரு காலத்தில் பண்ணீங்க, இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊருக்கு 10 பேர் இருக்காங்களா உங்களுக்கு 25 சீட்லேருந்து 28 சீட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு பயம், அப்புறம் வந்து விஜய் கிட்ட வந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சரி, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வரும். கம்யூனிஸ்டில் சிபிஎம் உடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா சண்முகம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து சீட்டை குறைச்சி கூட நில்லுங்க, இந்த பிஜேபி உள்ளே வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும்னா அதுக்கு தியாகம் நாங்கள் மட்டும் தான் பண்ணோமா, நீங்களாம் தியாகம் பண்ண தேவையில்லையான்றது தான் ஐயா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் சண்முகம் அவர்களும் சொல்லக்கூடியது.
எங்களுக்கு தொகுதி இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. கடந்த முறை 6 தான் கொடுத்தீங்க, இந்த முறை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. இன்னொரு புறம் வந்து விசிகா எங்களுக்கு நீங்கள் இரட்டை இலக்கத்தில் சீட்டு தாங்க. நியாயப்படி சொன்னால் காங்கிரஸ்க்கு என்ன சீட்டு தராங்களோ அதே அளவுக்கு விசிகாவுக்கு திமுக சீட்டு கொடுத்துருக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் சரி. நீ 28 கொடுத்த காங்கிரஸுக்கு அட்லீஸ்ட் விசிகாவுக்கு நீ வந்து திமுக ஒரு 20ஆவது கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்க வந்து முதல்ல 25ன்னாங்க, இப்போ 20ன்னாங்க, இப்போ இறங்கி இறங்கி படிப்படியாக வந்து இப்போதைக்கு விசிகா 12 சீட்டில் உறுதியாக இருக்காங்க. 12 சீட்டில் ஒரு சீட் குறைவாக கொடுத்தவரை வாங்க மாட்டோம், எங்களுக்கு டபுள் டிஜிட் வேணும். அந்த 12 சீட்டுமே அவங்க கேட்குறது என்னென்னா 10 வந்து ரிசர்வ் தொகுதி, 2 வந்து நான்தலித் பொது தொகுதி. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு 10 சீட்டாவது நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு 2 நீங்கள் பாண்டிச்சேரியில் கூட கொடுங்க. அந்த தமிழ்நாட்டில் 10 கொடுத்தா அதில் 8 வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் தொகுதி, மீதி 2 வந்து பொது தொகுதின்னு கேட்டாங்க. அப்போது விசிகா இந்த டபுள் டிஜிட் அப்படின்றதுல இறங்கி வரல. திமுக என்ன சொல்லுது, டபுள் டிஜிட்லாம் கொடுக்க முடியாது, போன முறை கொடுத்த சீட்டே வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணா ஒரு சீட்டு வந்து தரோம், நீ ஏன்னா பிச்சை போடுற நீ விசிகாக்கு. இல்லை, அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ கம்யூனிஸ்ட் அவங்களையும் சரி வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எங்களுக்கு இது வேணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அந்த வகையில் விசிகா வந்து பெருசாக எதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே தெரியலையே. இல்லை, நீங்கள் கேட்குறது 100% சரியான வார்த்தை, அது ரொம்ப சரி நீங்கள் சொல்கிறது. இப்போ சண்முகம் அவர்கள் ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக வந்து திமுக பண்ணுறது சரியில்லை, அவங்க வேணா குறைச்சிக்கிட்டோம், எங்களுக்கு கொடுக்கட்டும். ரீசெண்டாக கூட போய் சிஎம் பார்த்தாரு, பார்த்துட்டு அதுமே வெளியில வந்து எதுவுமே பேச கிடையாது, உள்ளேயே இதெல்லாம் நடந்திருக்கும் ஒரு தகவல் அவ்வளவுதான் வந்துச்சு தவிர்த்து இது நடந்தது அப்படிங்கிற வெளியிலையும் ஒரு பேச்சு கூட வர கிடையாது. ஆனா அண்ணன் திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படி பேச மாட்டார். நீங்க சொல்றது சரிதான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு மழுப்பில் நீங்க சொல்றது சரிதான். ஆனால் திரும்ப என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து இந்த பேரம் பேசுற நபர், இந்த கூட்டணிக்காக மாறக்கூடிய நபர், இந்த பெட்டிப்பாக மாறக்கூடிய நபர் சொல்லிட்டு நமக்குடைய பேர் வரக்கூடாது, இந்த கூட்டணியில தான் நம்ம இருக்கிறோம், இதிலே தான் நம்ம தொடர்றோம் அப்படின்ற உறுதிக்காக அவர் சில விஷயங்கள பேசாமல் இருந்து வருத்தம் தான். நான் என்ன சொல்றேன், நான் திரும்ப வெளியே வந்து பிரஸ் மீட்ல வந்து திமுக பண்றது சரி கிடையாது, திமுக வந்து கம்மியான சீட் நிற்க சொல்றாங்க, சரி கிடையாது சொன்னா என்ன போயிட்டு போகுது. ஆனால் அவர் சொல்ல மாட்டாரு. சண்முகம் அவர் சொல்றது கூட அவர் சொல்ல மாட்டாரு. இதை நான் திருமாவுடைய அந்த ஒரு உயர்குணத்தை குறித்தாலுமே கூட என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உரிமையை விட்டு தரக்கூடாது. அவங்கள நம்பி இருக்கிற மக்களுக்கு அப்ப அவர் என்ன சொல்றாரு? அதுதான் சொல்றாரு, ஒரு உண்மையான விடுதலை சிறுத்தை வந்து இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. இந்த திமுக பண்ணக்கூடிய இந்த அதிகார துணி அயோக்கியத்தனம் இருக்கு இல்லையா, சீட்டை குறைச்சி கொடுக்கறது, இல்லை ஒரு சீட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது சொல்றதுனா, நான் திருப்பி ஒன்று கேட்குறேன், திமுக என்ன பிச்சை போடுறேன் விசிகாக்கு? நான் என்ன சொல்றேன், உனக்கு வந்து ஓட்டு போட்டு ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கினதை நான் எப்படி திரும்ப மட்டும் ஆக்கிட்டாரு, மீதி பேர்லாம் ஓட்டு போடலான்னு கேட்கலாம். திமுக 2021 வாக்கு சதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ரொம்ப 3% தான். வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரவலான பரையர் சமுதாயத்தோட வாக்கு வங்கி தான் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கி இருக்கு. இதுதான் வந்து புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடியது, இதுதான் வந்து ரிப்போர்ட் சொல்லக்கூடியது. ஆனால் அப்படிப்பட்ட விசிகாவும் திருமாவையும் இந்த அளவுக்கு வந்து இழிவுபடுத்துற, நீ வந்து இவ்வளோ மோசமாக நடத்துறேன்னா அப்படியேப்பட்ட திமுகக்குன்னு அவ்வளோ ஒரு அதிகார எண்ணம் அது. இது அண்ணன் திருமா தான் வந்து அவர் ரொம்ப கிளியராக வந்து சொல்லணும். என்னன்னா நம்ம பேசலாம், நம்ம கேட்கலாம், நம்ம இப்போ எனக்கெல்லாம் உள்ளபடியே ஆதங்கம் தான். விசிகா போன்ற ஒரு கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, இன்னைக்கு திமுக கிட்ட போயிட்டு வந்து 4 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் சுருங்கிடுச்சு அப்படின்ற ஒரு கவலை வந்து எனக்கு இருக்கு. சரி, அவங்க வந்து எம்எல்ஏவாகுவது முக்கியம், எம்பி ஆகுது முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு கட்சி அதெல்லாம் அடையணும் தான். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் உரிமையை எழுந்து நிற்க முடியாதுல்ல. இப்போ விசிகாவுக்கு குறைந்தபட்சம் நீ 12 தொகுதி கொடுக்கணும், அதுதான் அவங்க கேட்குறாங்க. 12 தொகுதி கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அட்லீஸ்ட் நீ 10ஆவது கொடுக்கணும் இல்லையா? 12 கேட்குற. இப்போது காங்கிரஸ் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, 41 43ன்னா திமுக என்ன பண்ணுது 25 28. கண்டிப்பா அந்த இதுல வந்து காங்கிரஸை பாராட்டி தான் ஆகணும். எப்படி யார்கிட்ட வாங்கணுமோ அதே மாதிரி வாங்கிட்டாங்க இல்லையா? அதான் காங்கிரஸ் போல தமிழ்நாட்டில் பேரம் பண்ற கட்சி எதுவுமே இல்லை போலது. நீ கொடுக்கலன்னா விஜய் கிட்ட போயிடுவேன், நீ கொடுக்கலாம் விஜய் கிட்ட போயிடுவேன், விஜய் அங்க காத்துட்டு இருக்காரு, அதை திருமணம் பண்ண மாட்டாரு. இப்போ இவருக்கு வந்து ஏடிஎம்கே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கே தான் இவர் போனார்னா கண்ணை முன்னி ஒரு 12 சீட்ல 15 சீட் கொடுப்பாங்க, கண்டிப்பா 12 சீட் கொடுப்பாங்க. அங்க பிஜேபி இருக்குது, ஆர்எஸ் இருக்குது, நான் போக மாட்டேன் சொல்லிட்டு இவர் வந்து இங்க இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய இவருக்கு என்ன நியாயம் பண்ணுது திமுக இருக்கு இல்லையா? ரொம்ப அநியாயம் இது. திருமாவர்களையும் விசிகாவையும் பார்த்தீங்கன்னா திமுக எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுதோ அந்த அளவுக்கு வந்து அவமானப்படுத்துது. இது அண்ணன் திருமாவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் துரோகம் இது, அவ்வளவுதான். அவர் அண்ணன் திருமா இந்த கூட்டணியில் வந்தது முதற்கொண்டு
இந்த இந்தியா கூட்டணியை சதைய விடாம காங்கிரஸ் அக்கறைதோ இல்லையோ, திமுக அக்கறை இருக்கோ இல்லையோ, அதிகமான அக்கறை வந்து அண்ணன் திருமாவுக்கு தான் இருந்துச்சு. அவர் மூச்சுக்கு 3 தடவை இந்த கூட்டணியை உருவாக்குனது நான் தான், என்னுடைய பங்களிப்பு தான் இருக்கு, இந்த கூட்டணி உடையக்கூடாதுன்றதுல மிகப்பெரிய கவலை தெரிவித்திருந்தார். ஆனா தமிழ்நாட்டில் அதையெல்லாம் தலைமையேற்றிருக்கக்கூடிய திமுக ஒரு பண்ணையார்த்தனம் பண்ணுகிறது. நான் இவ்வளவுதான் உனக்கு கொடுப்பேன். உதாரணத்துக்கு அந்த கட்சியில ஒரு ஜாதி கட்சி இருக்குது, அந்த கட்சிக்கு 2 சீட் தராங்களாம். எதுக்கு அந்த கட்சிக்கு 2 சீட் தர நீ? அந்த 2 சீட்டுக்கு அந்த கட்சி வந்து வர்த்தான்னு கேட்டால் கிடையாது. நான் சொல்ற வர்த்து வேறுமா, விஜய் என்ன சொன்ன வர்த்து கிடையாது. அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்றது வந்து நம்ம கேட்குறோம். ஏன்னா திமுக இன்னைக்கு ரோட்ல ஏதாவது லெட்டர் பேட் கட்சி ஒன்று போனால் கூட வந்து அவங்கள கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுத்துருது. அவங்களுக்கு தேவை எல்லாரும் கூட வச்சுக்கணும். ஆனால் இவங்க கூடியே இருக்கக்கூடிய விசிகாக்கோ கம்யூனிஸ்டுக்கோ அண்ணன் வேலுமுருகன் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் கேட்கறத கொடுக்க மாட்டாங்க. போன முறை சீட்டு கேட்டதுல சொன்னாங்க, நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் வாங்கிக்கோங்க, நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு இத்தனை மேயர் தரோம், உங்களுக்கு இத்தனை கவுன்சில் தரோம் சொன்னாங்க. ஆனால் அதுலேயுமே ஏமாற்றிட்டாங்க. இந்த முறை நாங்கள் கேட்டால் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணி தர மாட்டாங்க, அதே ஒரு சீட்டு தான் தரும்னு சொல்கிறாங்க. 2வது எங்கள் மக்களுக்கான உரிமைகளை கூட செயல்படுத்த மாட்டாங்க. இந்த கூட்டணி எங்களுக்கு வேணுமா வேணான்றதை நாங்கள் சொல்லிடுன்னு சொல்கிறாங்க. அவர் திருப்பி பிஜேபி போக போகிறது கிடையாது, அதிமுக போக போகிறது கிடையாது. என்னதான் இருந்தாலும் வந்து திருப்பி வந்து இந்த வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, கோச்சன் போனால் விட்றா, திருப்பி இங்கே தான் வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி, எங்க சுத்தனாலும் இங்கே தான் வருவாங்கன்ற மாதிரி. அதனால் அவர் திருப்பி இங்கே தான் வரப்போகிறாரு. ஆனால் உன்னுடைய கூட்டணி கட்சியே வந்து இப்போ கம்யூனிஸ்டுகள் வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்கு இல்லையா, இப்போ சண்முகர் என்ன சொல்கிறாரு, பிஜேபி வரக்கூடாது, ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது, அதுக்காக நாங்கள் மட்டும்தான் தியாகம் பண்ணணுமா, அந்த தியாகத்தை வந்து திமுக பண்ணக்கூடாதா அப்படின்றது தான் வந்து ஐயா சண்முகம் கேட்குறாரு. ஆனால் அந்த சவுண்டு வந்து விசிகாலேருந்து வரமாட்டுது. இப்போ நமக்கு நல்லா தெரியும், விசிகாலேருந்து ஒரு அன்காம்ப்ரமைஸாக சீட்டு வந்து இத்தனை கொடுத்தே ஆகணும், குறைச்சி கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம், எங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க அப்படின்றத வந்து அண்ணன் சங்கத்தமிழன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இப்போ கேட்கும் போது என்ன சொல்கிறாரு, டபுள் டிஜிட் உறுதி, கண்டிப்பாக திமுக கொடுத்துரும், அப்படி கொடுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்றது உறுதியாக இருக்காங்க. ஆனால் மற்ற கேடர்ஸ் இருக்காங்களே, இப்போ விசிகாவில் இருக்கக்கூடிய மற்ற கேடர்ஸ் வந்து இதை பற்றி பேசவே மாட்டுறாங்க. இப்போ அண்ணன் திருமாவர்கள் பேசல அப்படின்னா மொத்தமும் பேசலாம் இல்லையா, சிந்தனை செல்வனோ, ரவிக்குமார் அவர்களோ, ஷானவாஸ் அவர்களோ, 1 இயர்ஸ் அவர்களோ இதை டீப் கார்னர் இந்த நேரத்தில் பண்ணணும் இல்லையா, டபுள் டிஜிட் கொடுத்துதான் ஆகணுன்றதான பேச மாட்டுறாங்களே. சங்கத்தமிழ் ஒருத்தர் தானே பேசிகிட்டு இருக்காரு. அப்போது உண்மையான விடுதலை சிறுத்தையாக இருக்கக்கூடியவங்க இல்லை, இந்த கட்சி வந்து வரணும், இந்த கட்சிக்கு பெரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கணும், அப்போ தான் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் அப்படின்னா இப்போ நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னா நம்மக்கிட்ட குறைந்தபட்சம் 20 எம்எல்ஏ இருக்கணும், ஒரு 15 எம்எல்ஏவாவது இருக்கணும். நான் 4 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அதில் பங்கு கொடுத்தா யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ பாமகலாம் எப்படி வந்து உங்களுக்கு மத்தியில் வந்து திரு அன்புமணி எப்படி வந்து பவரில் வந்தார், எப்படி பாமகன்ற கட்சி வந்து எழில்மலை அவர்களை வந்து தலித் எழில்மலையை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கினாங்கன்னா, அவங்க வாங்கும்போதே அவங்க அதிகமான சீட் வாங்குறாங்க. அது எம்பி சீட்டாக இருந்தாலும் எம்எல்ஏ சீட் வந்தாலும் பாமக அதிகமான சீட் வாங்குது. இப்போ உதாரணத்துக்கு விசிகாவை நம்ம பொது கட்சின்னு சொல்கிறோம், எல்லா சமூகத்துக்கான கட்சின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த கட்சியில் ஒரு 1 இயரும் ஒரு இஸ்லாமியரும் எம்எல்ஏவா இருக்காங்க. ஆனால் பொது சமூகம் அந்த கட்சி என்ன பார்க்க, தலித்துக்கான கட்சி இன்னும் சுருக்கி வந்து தலித்துக்கான கட்சின்னு பார்க்கறதுனால தான் அவங்களுக்கு தொகுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? நான் என்ன சொல்கிறேன், அப்படி பார்த்தா கொடுக்கணும்னு சொல்கிறேன். அது நீ தலித்துகளும் விட்டுருங்க. ஏன்னா இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய தலைவர்கள் வந்து தங்களை தலித்துகள் சொல்லாதீங்க, நாங்கள்லாம் வந்து வெளியே போக போகிறோம் அப்படின்னு சொல்லுறாங்க, அவங்களோட விட்டுறாங்க. அதை நீ பறையர் சமுதாயத்துக்கான கட்சின்னு கூட சொல்லணும் போயிடு. ஆனா அந்த சமுதாய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் இல்லையா? இல்ல, பெருவாதி ஓட்டுகள் வந்து இந்த டிஎம்கே கூட்டணியில வந்து திருமாவர்கள் பக்கம் தான் இருக்குதுன்னே சொல்றாங்க. அவர் மூலமா தான் அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, அவர் மூலமா தான் ஓட்டே வந்து கன்சிடர் ஆகுது. திருமா இஸ் ஏ பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது எனக்கு. ஆனா அவருடைய வலிமையை அவரே அறியாம அமைதியா இருந்தா நமக்கு கோபம் வருது இல்லையா? இதனால இது விசிகாவோட தொண்டர்கள் மத்தியில என்ன பேச்சு அடிபடுதுன்னு, அவங்க விசிகாவுடைய தொண்டர்கள் என்ன தெரியுமா, அவங்க அண்ணன் திரும்ப என்ன சொன்னாலும் வந்து அதை எதிர்த்து பேச மாட்டாங்க. இல்ல, பெருவாதி நான் சில வீடியோஸ் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விசிகாவுக்கு தொண்டன் நாங்க ஓட்டு போட மாட்டோம், நான் விசிகாவோட தொண்டன் தான், திருமாவோட ரொம்ப பெரிய ஃபேனு, ஆனா விசிகாவுக்கு நான் அந்த வட்டம் ஓட்ட போட மாட்டோம், வேணுக்கும்னே விசிகாவை நான் தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு விசிகாவுக்கு ஓட்டே போட மாட்டேங்கிற அளவுக்குலாம் அந்த கமெண்ட்ஸ்ல. அந்த மனநிலைக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று என்னன்னா, இந்த திமுகவுடைய ஆட்சியில தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள், அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், நீங்க பாருங்க, ஆட்சி முடிய போது அவ்வளவுதான், எலெக்ஷன் டேட் வந்து அறிவிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. திமுக என்ன பண்ணுச்சு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்க ஆணவ கொலையை தடுப்பதற்கான தனி சட்டத்தை ஏற்ற போகிறோம், அதுக்காக ஒரு குழு அமைக்கப்படுது, ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவே தேவையில்லாத ஒரு குழு, டைரக்டாக நீ அமைச்சிருக்கலாம்.
இப்போ நாளைக்கு நீ அறிவிக்க முடியுமா? ஆணவ கொலையை தடுத்துட்டாங்க, அப்புறம் அறிவிக்க முடியாது. பேருக்கு தானே. பேருக்கு தான். அப்போ அது ஒரு ஏமாற்று வேலை, அது ஒரு மோசடி வேலை. ஆணவ கொலையை நியாயப்படுத்தி பேசக்கூடியவர்களை திமுக தன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் அண்மையில சொல்றாரு, ஆணவ கொலைக்கு வந்து சாதி சாயெல்லாம் பூசுறாங்க, அப்படிலாம் கிடையாது. அது வந்து பெற்றவங்க ஏதோ இப்போ அவங்க பசங்க மேல பாசத்துல வந்து ஏதோ பண்ணிடுறாங்க, அதை அப்படியே விட்டுருணும் நீங்கன்னு சொல்லிட்டு கொங்கு ஈஸ்வரன் பேசுறாரு. அந்த கட்சிக்கு திமுக கூப்பிட்டு சீட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்கு. இப்போ அதே திமுக தான் என்ன பண்ணுது, ஆணவ கொலைக்கு தனிச்சட்டத்தை ஏற்றவும் இல்லை இது வரைக்கும். அப்போ வந்து அண்ணன் திரும்ப வந்து திமுக ஓட்டு போடுங்க சொன்னா தலித் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? பச்சையாக திமுக தலித் மக்களுக்கு துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறது. நீ ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் ஏற்றவும் மாட்ட, ஆணவ கொலை நியாயப்பத்திர கொங்கேஸ்வரன் போன்ற ஆட்களை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு நீ வந்து சீட்டு கொடுப்ப, அப்புறம் திரும்ப அண்ணன் வந்து சொல்லிட்டு தலித் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? அப்போ இது ஒன்று இருக்கு. இப்போ இதெல்லாம் எதிர்த்து பேச வேண்டியது யாருன்னு நீங்க யோசிக்கிறீங்க? இல்லை, இதை எதிர்த்து பேசணும் விசிகா தான் பேசணும். விசிகா வந்து கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து இது காரணம் பண்ணி பேசணும். அவங்க பேசல. ஆனால் விசிகா மட்டுமே பேசணும்னு நான் சொல்ல, எல்லாருமே தான் பேசணும். அவங்களுக்கு இதில் கூடுதலான பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அவலங்களுக்கு திமுக என்ன பண்ணியிருக்கு? வேங்க வயல் முதற்கொண்டு மேல்பாதி முதற்கொண்டு நம்ம தினந்தோறும் பேசக்கூடிய சாதிய ஆணவ கொலைகள் முதற்கொண்டு என்ன பண்ணிருக்குன்னா ஒன்றும் பண்ணல. அப்போ இன்னொரு புறம் என்ன பண்ணுற, விசிகாவுக்கு சீட்டு தர மாட்டேற. அப்போ ஒரு விசிகாவை சார்ந்த ஒரு கட்சியினுடைய நண்பரோ இல்லை வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரோ என்ன நினைப்பாரு, இந்த திமுக நம்ம மக்களுக்கு எதிராக இருக்கு, இவன் நம்ம மக்களை வந்து கொலை செய்யக்கூடியவர்களை நியாயப்படுத்தி பேசக்கூடிய கூட்டல் வந்து வச்சிருக்கு. அப்போது விசிகா போன்ற கட்சிகளுக்கு சீட்டு தர மாட்டுது. இப்படியேப்பட்ட கட்சிக்கு திருமணம் சொன்னால் நம்ம ஓட்டு போடணுமான்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டானா? அப்போ அவரே சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க தானே? அப்படி நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ் அதுதான் அர்த்தம். திருமணனே சொன்னாலும் ஏன் ஓட்டு போட மாட்டானா? இதெல்லாம் தான் காரணம். ஆணவ கொலைக்கு சிறப்பு சட்டம் ஏற்ற மாட்டேன், அதை நியாயப்படுத்தி பேசுகிறோட கூட்டணி வச்சுருப்பேன், வேங்க வயலில் உன்னையே குற்றவாளி சொல்லுவேன், தினந்தோறும் வந்து சாதியின் பேரில் படுகொலை நடந்தால் அதுக்கெல்லாம் காரணம் போலீஸ் தான் சொல்லிட்டு, இல்லைங்க ஒரு ஜாதி கட்சியாக சொல்லிட்டு நான் வந்து ஜகா வாங்கிடுவேன். அப்போ இந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணுவேன்னா உனக்கு யார் ஓட்டு போடுவா? இப்போ அதனால் வந்து பட்டியல் மக்கள் ரொம்ப கிளியராக வந்து இருக்கிறாங்க, திருமணனே சொன்னாலும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றத. அதை திமுக புரிஞ்சுக்கணும், அதை விசிகாவும் புரிஞ்சுக்கணும் தான் நான் சொல்கிறேன். செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து ஒரு பைட் ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு. அதில் என்ன அப்படின்னா, விசிகாவும் கம்யூனிஸ்ட்டு உங்களுக்கு சீட்டு வேணும்னா நீங்களே டைரெக்டாக போய் சண்டை போடுங்க, எதுக்கு சும்மா காங்கிரஸ் உள்ள இழுத்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் சொன்ன சரியான வார்த்தை என்னன்னா, சீட்டுகளை கொடுப்பதற்கு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சருக்கு பெரிய மனசு இருக்கான் அவருக்கு. அதை வாங்கிக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சி கிட்ட தான் இருக்குதான். அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வாங்கியிருந்துருக்கலாமே அப்போ அவங்க கொடுத்ததை. இல்லை, இவங்க அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அவர் சொல்கிறாரு விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் வந்து எங்களை ஏன் இழுக்கிறீங்கன்னா உங்களை யாரும் இழுக்கலை, நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்போது கேட்க மாட்டாங்களா? ஒன்றுமே இல்லாத காங்கிரஸுக்கு வந்து நீங்கள் 28 சீட் வந்து வாரி வழங்குறீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்க ஒன்றும் கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் கேட்பாங்க தான். அப்போ செல்லு பிறந்தங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களுடைய நியாயமான சீட்டு கேளுங்கன்னு வேணால் சொல்லலாம். நாங்கள் வந்து அப்போவே அதிகமாக வாங்கினவங்கன்னா அப்போ ஏன் குறைச்சி வாங்கிக்கிறீங்க? சரி, நீ காங்கிரஸ் தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செஞ்ச, காமராஜர் காலம் வரைக்கும் நீ ஆட்சி செஞ்ச, பக்த வச்சு ஆட்சி செஞ்ச, ராஜா வச்சு ஆட்சி எல்லாமே ஆட்சி செஞ்ச. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றுமே பண்ண முடியலையே. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட வந்து 17-18 மாநிலங்கள் கிட்ட வந்து ஆட்சி செய்த ஒரு கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு உங்களால் எத்தனை ஸ்டேட் உங்களால் ஆட்சி செய்ய முடியுது? நீங்களே திமுக தயவில் பார்லிமெண்ட்ல இருந்துட்டு இருக்கீங்க. திருப்பி சொல்கிறேன், திமுகவுடைய தயவில் பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் இருந்துட்டு இருக்கு. திமுகவுடைய தயவு இருக்கிறதுனால தான் எதிர்கட்சி தலைவராக திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். இவங்க தமிழ்நாட்டிலேருந்து மெஜாரிட்டியாக ஜெயிச்சாங்க இல்லையா காங்கிரஸ் உடைய கை சின்னத்தில், அது காரணம் யார்? காங்கிரஸா? திமுக. அப்போ திமுகவோட தயவில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 60 சீட்டுக்கு மேலே ஜெயித்தோம், 60 சீட்டுக்கு மேலே நாங்கள் வாங்கினோம், நாங்கள் ஆட்சி செய்தோன்னா அன்றைக்கி நீங்கள் பண்ண, இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இந்த கழுதை தெரிஞ்சு கட்டணமான கதை தான் காங்கிரஸ் கதை. ஆனாலும் காங்கிரஸ் பலே சொல்லுவாங்க இல்லையா, பலே கில்லேடியா நீ ஒன்றுமே இல்லாத வச்சு வித்துட்டலையான்ற மாதிரி, ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் வச்சு வந்து 28 சீட் வரைக்கும் வாங்கிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம்தான். நல்லா பேரம் பேசுகிறாங்கம்மா. ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் இந்த பேரம் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் அப்படியே மாணிக்கம் தாகூர், அந்த பக்கம் பா சிதம்பரம், அப்புறம் அது ஷோட்டா கிராஃபர்னு இறக்கி ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே பயங்கர பில்டப்லாம் பண்ணி வந்து எப்படியோ ஒன்று அதுதான் வாங்கிட்டாங்க. அதுதான் தந்திரம், அதுதான் அந்த தந்திரம் கிடையாது. அதை விசிகா கடைசி வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இருப்போம் கூட்டணியில், திமுக கொடுத்து வாங்கிட்டு போவோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்து வந்துட்டாங்கன்றதான் நமக்கு வருத்தமாக இருக்குது. இது அவருக்கு கிடைக்கப்படுகின்ற துரோகம் தான். அது அண்ணன் திருமா பேசலன்றதுக்கோசம் நம்ம பேசாமல் இருக்க முடியாது. விசிகாவிற்கும் திருமாவர்களுக்கும் இழைக்கப்படுகின்ற துரோகத்தை நிச்சயமாக நம்ம பேசியே தீரணும்.
ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் ஒரு கூட்டணி கட்சிக்கு, அதுவும் விசிகா போன்ற ஒரு கட்சிக்கு துரோகம் அளிக்கிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு திமுகலாம் திருப்பி ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. எதுக்காக அந்த கட்சியை வந்து ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்காக அண்ணன் திரும்ப இவ்வளோ துடிக்கிறாரு நமக்கு தெரியல. உங்களுக்கு உண்டான மதிப்பையே கொடுக்க மாட்றாங்க, உங்களுக்கு உண்டான சீட்டையே கொடுக்க மாட்றாங்க. அப்புறம் நீங்கள் அந்த கட்சியை வந்து ஆட்சிக்கு வர வச்சு என்ன பண்ண போகிறீங்க? என்னுடைய கணக்கு என்னென்னா 6 + 1 இல்லை 2. நம்ம தான் சொல்றோம் 6, 1, 2 அப்படின்னா, ஆனா அதையும் குறைக்கிற மாதிரி தானே வெளியில விசிகா கிட்ட குறைக்க முடியாது. ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மிகப்பெரிய அரசியல் பழியாக மாறிடும். ஆனால் அந்த 6 சீட்லேருந்து 7 சீட்டாக வேணால் மாற்றுவார், இல்லை 8 சீட் வேணால் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் விசிகா கிட்ட டபுள் டிஜிட் கிடைக்காது, அதுதான் நமக்கு வந்து தெரியுது. நியாயமாக கேட்க வேண்டியவங்களே வந்து கேட்காம அமைதியாக கடந்து போகிறாங்க. நம்ம மட்டுமே கேட்டிருந்தா என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு வந்து திமுக கூட்டில் விசிகா இருது பிடிக்கல, இவனுக்கு சனாதன சக்தி ஆதரிக்கிறானுங்க, இவங்க பிஜேபி ஆதரிக்கிறான்னு சொல்லி நமக்கு ஒரு முத்திரை குத்திட்டு போயிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் விசிகாவுக்கு அதிகமான சீட் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.